சிறார் தடுப்பூசிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பாராசெட்டமால் பயன்படுத்துவது நரம்பியல் வளர்ச்சி குறைபாடான ஆட்டிசத்துக்கு காரணம் என கூறப்படுவதை சுகாதார அமைச்சு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. உலக சுகாதார நிறுவனமான WHO தடுப்பூசிகள் ஆட்டிசத்துக்கு காரணமல்ல என்பதை உறுதிப்படுத்தி இருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் மஹாதர் அப்துல் வஹாப் தெரிவித்துள்ளார். கடந்த 50 ஆண்டுகளில் தடுப்பூசிகள் உலகளவில் 15 கோடியே 40 லட்சம் உயிர்களை காப்பாற்றியுள்ளன. அதோடு 30க்கும் மேற்பட்ட தொற்று நோய்களிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டார். கர்ப்பிணி பெண்கள் மருத்துவர் ஆலோசனையின் கீழ் பாராசெட்டமால் எடுத்துக் கொள்ளலாம். இதனால் ஆட்டிசம் ஏற்படுவதற்கு எந்த வலுவான ஆதாரமும் இல்லை என அவர் கூறினார். இவ்வேளையில் ஃபோலினிக் ஆசிட் மருந்து ஆட்டிசத்தை குணப்படுத்தும் என்ற கூற்றுகளும் அறிவியல் ஆதாரமற்றவை. அதை நிரூபிக்க பெரிய அளவிலான ஆய்வுகள் தேவைப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே அறிவியல் ஆதாரமற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் பாதுகாப்பான மருந்துகள் மற்றும் தடுப்பூசி கண்காணிப்பில் அமைச்சு தொடர்ந்து உறுதியாக இருப்பதாகவும் மஹாதார் வலியுறுத்தினார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.